பவித்ரா, ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற அந்த தீவிரவாதிகள் தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் அது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய பாதுகாப்புத்துறைக்கான அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகளை இப்போது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக அட்டாரி வாகா எல்லை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்திய பாகிஸ்தான் எல்லையில் உள்ள அந்த அட்டாரி வாகா எல்லை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டவர்களை இந்தியாவில் அனுமதிக்க மாட்டோம். SEPS விசா வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்த பாதுகாப்பு துறைக்கான இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை இப்போது அறிவித்திருக்கிறார். மேலும் பாகிஸ்தானுடனான அந்த தூதரக உதவிகளை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருக்கிறார். இதனால் பஹல்காமில் நேற்று அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சூழ்நிலையில் இதுவரை அந்த 4 தீவிரவாதிகளும் கைது செய்யப்படாத நிலையில் நாட்டு மக்களின் நெஞ்சங்களை உழுக்கும் வகையில் அந்த கொடூர கொலை நடந்த சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுடனான பல்வேறு உறவுகளை முறித்துக் கொள்வதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அதற்காகத்தான் இன்று இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உள்துறை செயலாளர், பாதுகாப்புத்துறை செயலாளர், வெளியுறவு செயலாளர் ஆகியோர் அடங்கிய அந்த உயர்மட்ட பாதுகாப்பு அமைச்சரவைக்கான கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்த நடவடிக்கைகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. மேலும் இந்தியாவை விட்டு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் 48 மணி நேரத்தில், அதாவது 2 நாட்களுக்குள் அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் மத்திய அரசு இப்போது உத்தரவிட்டிருக்கிறது. அவர்களுக்கு 2 நாட்கள் மட்டுமே கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத இயக்கங்களை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருப்பது இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிய வருகிறது. இது தவிர சாக் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் இந்தியாவிற்குள் பாகிஸ்தானியர்கள் வருவதற்கும் அனுமதி இல்லை என்று பாகிஸ்தானை சேர்ந்த எவரும் இந்தியாவிற்குள் இனிமேல் வருவதற்கான அந்த விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. தெற்காசிய நாடுகளுக்கான கூட்டமைப்பான சார்க் நாடுகளின் அந்த விசா விலக்கை பெற்று அவர்கள் இங்கு வருவதையும் இப்போது அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. அந்த உத்தரவின்படியும் எவரும் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்குள் நுழைய முடியாது என்று இந்த 2 மணி நேர மத்திய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான அந்த சிந்து நதி ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வை ஒட்டி சிந்து நதியில் உள்ள நீரை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த பாகிஸ்தான் எல்லைப்புற மாகாணங்கள் பயன்படுத்துவதற்கான அந்த ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படுவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் இந்த முடிவுகளை இப்போது மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான உறவுகள் இதன் மூலமாக மிகவும் மோசமடைந்திருக்கிறது. 2 நாட்களுக்குள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும். பஞ்சாப் அட்டாரி வாகா எல்லையிலிருந்து வாகா எல்லை மூடப்படும். மேலும் பாகிஸ்தானியர்கள் எவரும் இந்தியாவில் 48 மணி நேரத்திற்கு மேல் இருக்க முடியாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுடன் விசா கட்டுப்பாடுகளும் SPES என்று அழைக்கக்கூடிய அந்த விசாக்கள் மூலமாக இந்தியாவில் இருப்பவர்களுக்கான அந்த அனுமதி உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. இதே தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான சார்க் நாடுகளை சேர்ந்தவர்களுக்கான அந்த விசா விலக்கும் இதன் மூலமாக ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உறவு கார்கில் போருக்கு பிறகு மீண்டும் இப்போது சீர்குலைந்திருக்கிறது. நேற்று அந்த பஹல்காம் மாவட்டத்தில் நடைபெற்ற தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதல் கட்ட எதிர்வினையாக இந்திய அரசு, மத்திய அரசு இந்த முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக சற்று முன்பு அறிவித்திருக்கிறது. பவித்ரா.